அரிசியை ஊற வச்சு காய வைக்கிறது, உளுந்த வறுக்கிறது, மில்லுல கொண்டு போய் அரைக்கிறதுன்னு எந்த வேலையும் இல்லாம சிம்பிளா டேஸ்டியா இந்த தீபாவளிக்கு உளுந்து முறுக்கு வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு 1 கப் உளுந்த குக்கர்ல சேர்த்து நல்லா கழுவி 2.5 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. 1 கப் உளுந்துக்கு 4 கப் அரிசி மாவு தேவைப்படும். நான் இன்னைக்கு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, கருப்பு எள்ளு, பெருங்காயத்தூள் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடுபடுத்தி மாவுல சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெய் எல்லா மாவுலயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல அரைச்ச உளுந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, தண்ணியாவும் இருக்கக்கூடாது, கரெக்டான பதத்துல இருக்கணும். இது ஊற தேவையில்லை. தேவையான அளவுக்கு மாவு எடுத்து முறுக்கச்சில சேர்த்து இந்த மாதிரி புழிஞ்சிங்கன்னா ஈஸியா புழிய வரணும். இப்போ இதை மிதமான சூடுல இருக்கிற எண்ணெயில சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்குனதும் முறுக்கு எடுத்துருங்க. சூப்பரான முறுக்கு ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.